ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆட்டுக்காலில் சுடு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். 2 ஆட்டுக்காலை நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சொரனால ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் 2 வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி நிறைய சேர்த்துக்கிறேன். ஒரு சொம்பு அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அரை முடி தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் சோம்பு, 10 முந்திரி, இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தனியாக ஒரு சட்டியில் 2 வெங்காயம், ஃபுல் ஸ்பைசஸ் கொஞ்சம் பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்து அதையும் போட்டு வதக்கிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் தக்காளி, 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வெந்ததில் நம்ம வதக்கினது எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துடணும். இப்போ அரைச்சி பேஸ்ட்டையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம உப்பு காரம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடர், உப்பு போட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது 2 விசில் வச்சா போதும். இதுக்கப்புறம் இது இட்லிக்கு, தோசைக்கு, ஆப்பத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். இடியாப்பம் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.